டிம்பிள், நீ இப்பதானே இந்த கோழிங்களை எல்லாம் பாக்குற? இதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? எல்லாம் உள்ள சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு பாருப்பா. பண்டி பக்கத்துல தண்ணி கூட வச்சிருக்கான் குடிக்கிறதுக்கு. இந்த கோழிங்கெல்லாம் வெளியில எஸ்கேப் ஆக பாக்கும் தெரியுமா? அதுக்காக தான் பண்டி இவ்ளோ பெரிய கூண்டு செஞ்சு வச்சிருக்கான். ஆமா நான்சி, நான் ஊருக்கு போனதுனால இதெல்லாம் பார்க்கவே இல்லை. பாக்குறக்கே ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. கீழே இருக்கிற ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லி நானும் இதே மாதிரி கோழிங்கெல்லாம் வாங்கி விட போறேன் கூண்டுக்குள்ள. நான்சி, டிம்பிள், ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் கோழிங்களே பார்த்துட்டு இருப்பீங்க? நம்ம ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, எப்ப போலாம்? பிங்கி பிங்கி, நாளைக்கு போலாம் பிங்கி. இன்னைக்கு எங்க அம்மா வெளியில போயிருக்காங்க, அதனால நாளைக்கு போலாம். பண்டி, ஏன் பண்டி திடீர்னு மாடு பயங்கரமா சத்தம் போடுது? கோழிங்க கூட சத்தம் போடுற மாதிரி இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான் அபி. மாடு கூட திடீர்னு சத்தம் போடுது, கோழிங்கெல்லாம் பயங்கரமா சத்தம் போடுது. என்னன்னு தெரியலையே. உள்ள ஏதாவது பூச்சி ஏதாவது பூந்துருக்குமா? அச்சச்சோ பண்டி, உங்க வீட்டு கூரை மேல பாரு, எவ்வளவு பெரிய பாம்பு ஒன்னு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு. இங்கதான் வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ, ஆமா நான்சி, கோழிங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்குமோ? கோழிங்க சத்தத்தை கேட்டு வந்திருக்கும். எங்க அம்மா வேற வீட்டுல இல்லையே. பண்டி பண்டி, அங்க பாரு பண்டி, அது கிட்டது வருது பண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஓடிரலாமா? ஏ நான்சி, பயப்படாத, நான் இருக்கேன்ல. உன் பக்கத்துல இருக்கிற கட்டையை எடுத்து கொடு எனக்கு. ஏ பண்டி, சொன்னா கேளு பண்டி. இவ்ளோ பெரிய பாம்பெல்லாம் நம்மனால அடிக்க முடியாது, நம்ம பேசாம ஓடிரலாம். ஏ, நம்ம ஓடுனா அது இந்த கோழிங்களை எல்லாம் புடிச்சு முழுங்கிரும்பா. பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் மட்டும் அதை அடிக்கிறேன் பாருங்க. அச்சச்சோ, அங்க பாருங்க, இந்த பண்டி சொல்ல சொல்ல கேட்காம ஏணி மேல ஏறிட்டான். நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க, நான் இந்த ஏணி மேல இருந்து இந்த கட்டையை வச்சு அடிக்கிறேன், அது போயிரும். என்னது இது, போகவே மாட்டேங்குது. நல்லா கட்டையிலேயே அடிக்கிறேன், இரு. அச்சச்சோ, அந்த பாம்பு பயங்கரமா சீருது. பண்டி பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே. பண்டி, இந்த பக்கம் வந்துருடா. ஏய் நான்சி, டிம்பிள், அங்கேயே நின்னுட்டு இருக்காதீங்க, கட்டில் மேல ஏறிடுங்க, அந்த பக்கம் போயிருங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? பண்டி, பயமா இருக்கு பண்டி. அது கிட்ட வருது, எங்க கிட்ட தான் வருது. கொத்திருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் கொத்தாது, முதல்ல கட்டில் மேல ஏறுங்க. தம்பி, அப்படிதான் குச்சி எடுத்து ஒரு அடி விடு, போயிரும். அடிச்சிரு, பயப்படாத, அடி. ஐயோ, எனக்கே பயமா இருக்கு. இருந்தாலும் கடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு, அதனால அடிக்கிறேன். அட, பின்னாடி போற மாதிரி இருக்கு. கடவுளே, எப்படியாவது இந்த பாம்பு போயிரணும். ஏய் பண்டி, சொன்ன மாதிரி கட்டை எடுத்து அடிச்சோனே போயிருச்சு பாத்தீங்களா? நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க பாம்பை பார்த்து? பாம்பு தான் நம்மளை பார்த்து பயப்படும். அச்சச்சோ பண்டி, உன் தலைக்கு மேல ரெண்டு பாம்பு தொங்கிட்டு இருக்கு. உன்னை கொத்துற மாதிரி. நகர்ந்துக்கோ பண்டி, உன் பின்னாடி தான் இருக்கு. அது அங்க பாரு திரும்பி. ஏய், என்ன சொல்ற? என் தலைக்கு பின்னாடி பாம்பா? ஏய், அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. பண்டி, இந்த பக்கம் வந்துருடா பண்டி. அச்சச்சோ பண்டி, கீழேயே விழுந்துட்டா. நான்சி, நீ அந்த பக்கம் போ, இங்க நிக்காத, நான் வந்துருவேன். அதை அடிச்சிட்டு நான் வந்துருவேன், நீ போ. அச்சச்சோ, அங்க பாருங்க, பண்டி தலைக்கிட்டயே ஒரு பாம்பு நின்னுட்டு இருக்கு. பண்டி தனியாளா எப்படி அடிப்பான்? பேசாம நம்ம போய் யாரையாவது கூப்பிட்டு வரலாமா? எல்லாரும் கூப்பிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிடும். பேசாம நம்மளே எல்லாரும் தடி எடுத்து அடிக்கலாம் பிங்கி. நான்சி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம தைரியமா ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்து அடிக்கலாம்ப்பா. பாம்பு நம்ம கண்டு பயந்துட்டு கண்டிப்பா ஓடிரும். ஃபர்ஸ்ட் நான் ஏறி அடிக்கிறேன், இருங்க. இன்னைக்கு அந்த பாம்பா நானான்னு பாத்துறேன். ஏய் பண்டி, நான்சி, அந்த பாம்பு ஓடிருச்சு. பண்டி, நீ அங்கேயே நில்ல, இந்த பாம்பை நான் அடிச்சிடுறேன். போ அந்த பக்கம். எங்க கோழிங்களை பிடிக்க வர. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், போகுது போகுது. அந்த பாம்பு பயந்துட்டு பின்னாடியே போயிருச்சு. அச்சச்சோ, இங்க ஒரு பாம்பு பயப்படாம என் கிட்டயே வருது பண்டி. அது என்ன கொத்திருமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத நான்சி, இது ஒரு பச்சை பாம்பு தான். இது அடிச்சா ஓடிரும். இப்ப பாரு, போயிரும் பாரு. அப்பாடா, இந்த பாம்பும் போயிருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்? மேம், அடுத்தது நான் தான் மேம். எனக்கு ஹேர் கட் பண்ணணும் மேம். ஓகே, பண்ணிக்கலாம். உனக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும்? மேம், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணி விடுங்க மேம். ஓகே, ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே அசையாம உட்காருங்கம்மா. எனக்கு ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிடாதீங்க, எங்க அம்மா திட்டுவாங்க. பயப்படாதீங்கம்மா, ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். லென்த் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன், அதிகமாக கட் பண்ணல. சரியா? நல்லா கோம் பண்ணி விட்டால் கரெக்ட் ஆகிடும். ஓகேம்மா, முடிஞ்சது. மிரர் பார்த்துட்டு எல்லாம் ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? உங்களுக்கு என்னம்மா பண்ணணும்? நீங்கள் எந்திரிச்சு வாங்க. ஏ பண்டி, இங்க பாரு, டிம்பிளும் சான்வியும் இங்க தான் இருக்காங்க. டிம்பிள், நீயும் ஹேர் கட் பண்ணிட்டியா? நாங்களும் முடி வெட்ட தான் டிம்பிள் வந்திருக்கோம். நான்சி, நான்
ஆமா சான்வி, அதுக்கு தான் எங்க அம்மா என்ன துரத்தி விட்டாங்க ஹேர் கட் பண்ணிட்டு வர சொல்லி. சரி பண்டி நான்சி, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. உங்க 4 பேர்த்துக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஹேர் கட் பண்ணணும் அங்கிள். எனக்கும் முடிதான் வெட்டணும். அண்ணா எனக்கும் முடிதாங்கண்ணா வெட்டணும். பாலா, நீ ஃபர்ஸ்ட் இந்த தம்பிக்கு ஹேர் கட் பண்ணிடு. நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பண்றேன், அதுக்கப்புறமா நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இந்தாங்கப்பா, இந்த ஏப்ரனை 4 பேர் கழுத்துல போட்டுக்கோங்க, அப்பதான் ஹேர் கட் பண்ண முடியும். ஏய் நான்சி பண்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்களும் எடுத்து போட்டுக்கோங்க, அப்பதான் முடி நம்ம ட்ரெஸ் மேல எல்லாம் விழுகாது. ஓகே, எல்லாரும் ஏப்ரன் போட்டிங்களா? தம்பி நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஹேர் கட் பண்ணி விட்றேன். ஜூலி, நான் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறேன். நீ ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்றேன். ஓகே, ஹூ இஸ் கோயிங் டு கம் ஃபர்ஸ்ட்? சீக்கிரம் வாங்க. ஏய் நான்சி, நான் ஃபர்ஸ்ட் போறேன்ப்பா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு முடி வெட்டணும்னு. அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் வெட்டி விடுங்கக்கா. கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டியாமா? நல்ல கம்ஃபர்டபுளா தான்க்கா இருக்கு. எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும் உனக்கு? அக்கா எனக்கு ரொம்ப நாளா முடி வெட்டாதனால அடியில எல்லாம் வெடிச்சிருச்சுக்கா. சோ அதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளா நீ ஹேர் கட் பண்ணாதனால ஹேர் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்கக்கா, பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் வரும், ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்காது தண்ணி. ஓகே, இப்போ ஹேர் வெட் ஆயிடுச்சு. அடுத்தது ஷாம்பு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுறேம்மா. அபி, நான் இங்கிருந்து உனக்கு என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிஷனர் போட்டிங்கன்னா ஹேர் நல்லா இருக்கும். சரிங்கக்கா, நான் இனிமேல் கரெக்டா மெயின்டைன் பண்றேன். வெரி குட். இப்போ ரின்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணி விடுறேன் நீங்க கேட்குற மாதிரி. இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? அக்கா, நாங்கெல்லாம் கிளாசிக் மினி ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. அப்படியா? அதுக்கு தான் ஹேர் கட் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் ஹேர் கட் பண்ண போறேன், நீங்க அசையாம இருக்கணும். கார்னர்ஸ்ல எல்லாம் பாருங்க நிறைய ஸ்பிளிட் எண்ட் இருக்கு. அடிக்கடி கட் பண்ணாதான் ஹேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க அம்மா மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் விட மாட்டாங்கக்கா. ஓகே, ஹேர் கட் முடிஞ்சாச்சு. அடுத்தது ட்ரையர் போட்டா கம்ப்ளீட் ஆயிடும். ட்ரையர்ல இருந்து காத்து சூடா வருதா? இல்லக்கா, தலை குளிச்சதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, போனி டெயில் போட்டு விட்டுறேன், நீங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்க. ஜூலி, அந்த பொண்ணுக்கு நீ ஹேர் வாஷ் பண்ணிட்டா இந்த தம்பியை உட்கார வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த பொண்ணுக்கு நான் ஹேர் வாஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் வந்துடுறேன், நீங்க இந்த பக்கம் வந்துக்கோங்க. தம்பி அசையாம இரு. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் செட் பண்ணிக்கலாம். நல்லா ஷவரில் ஹேர் வாஷ் பண்ண உடனே அந்த வெட்டின முடியெல்லாம் கீழே விழுந்துரும்ப்பா. நெக்ஸ்ட்டு ஷாம்பு கண்டிஷனர் போட்டால் ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ணா நல்லா நிறைய போடுங்க, எனக்கு நிறைய பிடிக்கும். ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் நிறைய போட்டு தான் குளிப்பேன் வீட்லயே. நிறைய தான் போட்டிருக்கேன் தம்பி. இரு, அப்படியே நல்லா மசாஜ் பண்ணி விட்றேன், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஹேர் வாஷ் பண்ணால் முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான். இனிமேல் இவ்வளவு முடி வளர அளவுக்கு விடாத, மாதம் மாதம் வந்து வெட்டிக்கோ. ஆமாண்ணா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்துருவேண்ணா. இருப்பா, ட்ரையர் போட்டு விட்றேன். முடியெல்லாம் ஈரமாக இருக்குது பாரு.